ஆக்டர் சசிகுமார் அவர்கள் ரீசன்ட் இன்டர்வியூல தளபதிக்கு முன்னாடி சொன்ன ஹிஸ்டாரிக்கல் கதை பத்தி பேசியிருக்காரு. அதாவது தளபதிக்கு நீங்க சொன்ன கதை என்னதான் ஆச்சு, அது ஏன் நடக்கல அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு பாகுபலி மாதிரியான ஒரு கதையை தான் பாகுபலிக்கு முன்னாடியே சொன்ன அவர்கிட்ட. ஆக்சுவலா நான் அவருக்கு சொல்ல போனது ஒரு போலீஸ் கதை தான். பட் அவர் தான் உங்களோட ட்ரீம் ப்ராஜெக்ட் ஏதாவது இருக்கா அதை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்டாரு. அண்ட் ரைட்டர் சு வெங்கடேசன் அவர்களை தான் கூப்பிட்டு போய் சொல்ல வச்சேன். ஆக்சுவலா நான் அந்த கதை அவருக்கு பிடிக்காதுன்னு நினைச்சேன். பட் ஆனா கதையை கேட்டுட்டு சூப்பர் அப்படின்ற மாதிரி கை கொடுத்தாரு. அண்ட் உடனே இந்த படம் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவரே நிறைய ப்ரொடியூசரை சஜஸ்ட் பண்ணாரு. பட் அப்போ அந்த படத்தை பண்ண முடியாத ஒரு சூழல். ஸோ அதுக்கப்புறம் கூப்பிட்டு அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டாரு. அண்ட் இப்போ அவர் படங்களே பண்ணாம பாலிடிக்ஸ்க்கு போறாரு. அது எப்படி இருக்கு அப்படின்னு மாதிரி கேட்டதுக்கு கண்டிப்பா வருத்தமா தான் இருக்கு. ஏன்னா நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் இருக்கு, அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு படமாவது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சசிகுமார் அவர்கள் தளபதிக்கு சொன்ன கதையை பத்தியும் டிவிகே பத்தியும் பேசியிருக்காரு. அண்ட் ஆக்சுவலா இந்த படம் நடக்காததுக்கான காரணத்தை இன்னொரு இன்டர்வியூல முன்னாடியே ஷேர் பண்ணியிருந்தாரு. அதாவது ஹிஸ்டாரிக்கலா ட்ரை பண்ண புலி படம் ரிலீஸ் ஆகி சரியா போகல. ஸோ அதனால தெரிய ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே சசிகுமார் அவர்களை கூப்பிட்டு இது சரியா போகல, ஸோ அதனால உடனே ஒரு ஹிஸ்டாரிக்கல் படம் பண்ண வேணா கொஞ்சம் தள்ளி பண்ணலாம் அப்படின்னு மாதிரி சொன்னதா சொல்லியிருந்தாரு. ஸோ புலிக்கு பதிலாக இந்த படம் நடந்திருக்கலாம். பட் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சசிகுமார் அவர்கள் நெக்ஸ்ட் ஒரு ஹிஸ்டாரிக்கல் படத்தை தான் டைரக்ட் பண்ண போறாராம். பட் அது என்ன கதையை பேஸ் பண்ணி பண்றாரு அப்படின்றது தெரியல. ஆக்சுவலா இப்பதான் அவருக்கு ஹீரோவா எல்லா படங்களுமே மிகப்பெரிய வெற்றி அடையுது. பட் ஆனால் அவரோட பேஷன் டைரக்ஷன் தான். கடன் தொல்லையால தான் அவர் டைரக்ட் பண்ணாம ஹீரோவா நடிச்சிட்டு இருந்தாரு. அண்ட் ஆல்சோ கடனால தான் விருப்பம் இல்லாம நிறைய படங்களையும் நடிச்சிட்டு இருந்தாரு. பட் இப்போ கடன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் பண்ண எல்லா படங்களுமே தரம். அயோத்தியா இருக்கட்டும், கருடனா இருக்கட்டும், நந்தனா இருக்கட்டும், இப்போ ரீசெண்டா வந்திருக்கிற டூரிஸ்ட் ஃபேமிலியா இருக்கட்டும், அதுவும் டூரிஸ்ட் ஃபேமிலி மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் வெற்றி வேற. ஆல்ரெடி படம் 50 கோடியை தாண்டி போயிட்டு இருக்கு. பட் அவர் டைரக்ஷன்ல இறங்கினா சுப்பிரமணியபுரம் மாதிரி கல்ட்டு படங்கள் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இவர் டைரக்ட் பண்ற படத்துக்கு மரண வெயிட்டிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.